குரு ஆஸ்ட்ரேடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் ரிஷப ராசிக்கான வாரப்பலன். இந்த காணொலியை முழுதாக கேளுங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி 14ஆம் தேதி 20ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உட்காருமா அதோட நட்சத்திர பலன், அந்த இடத்தின் பலன் பற்றி முழுமையாக சொல்கின்றேன். மற்றும் அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட நிறம் மற்றும் ஆன்மீக பரிகாரம். அது இல்லாமல் ஒவ்வொரு ரிஷபராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரக்கும் தனித்தனியாக பலன்கள் சொல்கின்றேன். காணொலி முழுதா பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த வார்த்தை உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுவதாக இருக்கலாம். அதனால காணொலி பாருங்க. ரெண்டாவது இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இக்காணொலி உங்க நட்போட உறவுகளை அறிமுகப்படுத்துங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு இந்த வாரத்துக்கான பலன் எது மாதிரி இருக்குன்னா, உங்க வீட்லயே இது வரைக்கும் ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்கு. அது ஜூன் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டான மிதுன ராசிக்கு செல்கின்றது. அது கடந்த ஒரு மாதமாக உங்க வீட்டில் தான் இருந்தது. அது ஜூன் 15ஆம் தேதி போறதுனால அந்த சூரியனுடைய வெப்ப ஆற்றல் உங்க வீட்டுல இருந்து ஓரளவுக்கு தவிர்த்துரும். ஆனா அதே வெப்பம் சூரியன் 2ஆம் வீட்டுக்கு போறதுனால உங்க வாக்குல அது வெளிப்படுறதா இருக்கும். உடல்ல போன வெப்பம் நாக்குல வெளிப்படுறதா இருக்கும். அதாவது நாக்குல இல்ல, உங்க சொல்ற வார்த்தைகளை வெளிப்பட்டு பிறருக்கு அது வெப்பமாக மாறும். ஆனா இன்னொரு சிறப்பு என்னன்னா, அதுல புதனும் கூட இருக்கிறதுனால அது அறிவு ரீதியா இருக்கும். அது மட்டும் மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா புதனும் சூரியன் இருக்கும்போது புத ஆதித்ய யோகம் கொண்டு ஒரு யோகமாக அது மாறும். அதனால உங்க 2ஆம் வீடு சிறப்புற்றே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல கடகத்துல குரு இருக்கு. அதோட சுக்கிரனும் இணைஞ்சிருக்கின்றது. உங்க வீட்டுல 12ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கு, 11ஆம் வீட்டுல சனி இருக்கு, 10ல ராகு இருக்கின்றது, 4ஆம் வீட்டுல கேது இருக்கின்றது. இப்ப ராகு கேது பிடியில எல்லா கிரகமும் அடைப்பட்டு போறதுனால இது ஒரு விதமான கால சர்ப்ப தோஷம் கொண்டு இருக்கு. அதனால காரியங்கள் செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் தடை கொண்டுதான் தாமதம் கொண்டுதான் நடக்கும். இது உங்களுக்கும் இல்லை, எல்லா ராசிக்காரங்களும் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, ஏழவர் சனி எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு சனி உங்களுடைய முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கறதா இருக்கும். சனி உங்களுக்கு 11ல் இருக்கிறதுனால அது ஒரு தன லாபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சூரியனுடன் தேய்பிரை சந்திரனாக சூரியன் இருக்கிறதுனால மனதில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கும். அது செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கிறதுனால மனதில் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் வேகம் செயல் எல்லாம் பார்த்தா ஒரு விதம் விரயத்துல தான் கொண்டு போகும். அதனால போதி மட்டும் அன்றைய நாள் ஒரு முக்கியமான முடிவுகளை எதையும் எடுக்காதீங்க, திட்டங்கள்லாம் போடாதீங்க, தவிர்த்துருங்க. முக்கியம் வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 16 திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் மிதுனத்துக்கு போறதுனால ஓரளவுக்கு உங்க வீட்டுக்கு கொஞ்சம் ரிலீவ் கிடைச்சிடும். அதனால திங்கட்கிழமை அமாவாசை இருக்கு, அது நிறைஞ்ச அமாவாசை இருக்கிறதுனால ஒரு விதம் மதத்தனம் இருந்தாலும் குடும்பத்துல மற்றும் நிதி சார்ந்த சிந்தனைகள்லாம் ஓரளவுக்கு மேலவங்க தான் இருக்கும். பேச்சுல கொஞ்சம் போதி மட்டும் நிதானத்தை. என்ன காரணம்டா, சூரியன் 2ஆம் வீட்டுக்கு போறதுனால வார்த்தைகளை கொஞ்சம் கடுகடுப்பு இருக்கும். அது மட்டும் கவர்த்து நீங்க சொல்ற விஷயம் நல்லதா இருந்தாலும் கேட்பவர்கள் வேற மாதிரி புரிந்து கொள்வார்கள். 16ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா அது வளர்பிறை ஆயிடுது. ஜூன் 15 வரைக்கும் தான் ஒரு இதுவா இருக்கும். 16ஆம் தேதி பத்தி ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால சூரியன் ஒரு ஆசுவாசப்படுத்தப்படுவதா இருக்கும். ரெண்டாவது சூரியன் புதன் இருக்கிறதுனால புத ஆதித்யம் கொண்டு இருப்பதுனால மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்புற்றே இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் 17, 18 தேதியில சந்திரன் பாத்தீங்கன்னா இதோட புதனோட குருவோடும் சுக்கிரனோட இணைக்கிறதுனால அது கஜகஸ்ரீ யோகம் கொண்டு அமைகிறது. அதனால உங்களுடைய முயற்சி, தைரியம், ஆற்றல் எல்லாம் திறம்படவே இருக்கும். உங்க ராசிநாதனோட வளர்பிறை சந்திரனை இணைகிறது ஒரு வித அதிர்ஷ்டகரமான நாள் தான். 2, 3 சுபகிரகங்கள் இருக்குது. ஒரு ரொம்ப டாப்பர்கள் 3 இடத்துல இருந்தாலும் அது ஓவர் டோசேஜ் அதிகமாயிட்டு அதுவும் சில பிரச்சனைகளை உண்டாக்கும். ஒரு லிமிடேஷன் இருக்க வரைக்கும் இருந்தால் அது ரொம்ப அதிக மீறிய சந்தோஷமா பிரச்சனை தானே. அது 3 சுபகிரகங்கள் அதுவும் குருவில் ரொம்ப உச்சமா இருக்கிறதுனால குடும்ப சார்ந்த தைரியமான ஆற்றல் எல்லாம் சகோதர சகோதரி உறவுல சந்தோஷம் இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அதுவும் ஒரு விலங்குக்கு கொண்டு போயிடும். ஏன்னா செவ்வாய்க்கு சுக்கிரனை பிடிக்காது, சுக்கிரனுக்கு குருவை பிடிக்காது. ஆனால் 3 பேரும் நல்லவங்க. 3 பேர் நல்லவங்க இடத்துல பிடிக்காத இருந்தால் என்ன பண்ணும், ஒருத்தர் போட்டி போட்டு அங்கே நல்லது பண்ணி அது டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். அதனால அதிகப்படியான முயற்சிகள் அதிகப்படியாக செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப ஓவர் டோசேஜ் ஆக வேண்டாம். அன்றைய 2 நாள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது நீங்க எப்படி அணுகிறீங்க பொறுத்து இருக்கு. ஜூன் 17, 18 புதன்கிழமை, வியாழக்கிழமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 19, 20 இந்த 2 தேதியில பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வளர்பிறை சந்திரன் ஆயிடுது. 4ஆம் வீட்டுல சிம்மத்துல கேதுவுடன் இணைகின்றது. கேதுன்றது ஒரு பாவ கிரகம். வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் அது ஒரு விதமா கிரகம் தோஷம் இருந்தா சேருது. ரெண்டாவது 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது ஒரு விதமா திக்பலம் தான். அதனால தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்து கொள்ளுங்க. ஏன்னா சந்திரன் திக்பலமா இருக்குதான் பெரிதா இல்லை, ஆனா கிரக தோஷம் ஆகுது. முதல்ல பாத்தீங்கன்னா அது மக நட்சத்திரத்துல தான் சேருது. ஆயில் நட்சத்திரம் தாண்டி 19ல கேதுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பா இதுவா இருக்கும். ஒரு மதியானத்து வரையும் அது 19ஆம் தேதி மதியானத்து வரைக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கும். மதியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அது சுக்கிர நட்சத்திரத்துல சந்திரன் வந்துறதுனால 20ஆம் தேதியும் சுக்கிர நட்சத்திரத்துல இருக்கிறதுனால பூர நட்சத்திரம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சுக்கிரனின் ஆற்றலை உள்வாங்கினதா இருக்கும். அதனால இந்த கலை, இது மண்மனை வீடு சார்ந்த தோட்டம், துறவு, விவசாயத்துறை சார்ந்தவங்க,
அக்ரிகல்ச்சரில் இருக்குவாங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்கள ஓரளவுக்கு சிறப்புடையதாக இருக்கும். அதாவது வாகனம் அந்த விஷயங்களில் கொஞ்சம் தடங்கள் வந்தாலும் அது பின்னாடி வந்து சரியாகிறதா இருக்கும். அதாவது உங்க ராசிநாதன் வந்து 3ஆம் இடத்துல குருவுடன் இணைகிறதுனால உங்களுடைய கலைத்திறன், பேச்சு திறமை, தன்னம்பிக்கைலாம் வந்து ஒரு அதிகரிக்கிறதா இருக்கும். எந்த விதமான சவாலையும் புத்திசாலித்தனமாக எதிர்கொள்வீர்கள், அந்த மனப்பக்கம் இருக்கும். உங்க வீட்டுல 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழில ஒரு விதமான ஒரு மேஜிக்கல் நிகழ்த்துவீங்க. நீங்க எதிர்பாராத புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். பொறுப்புகள் தேடி வரும், புதிய பொறுப்புகளுக்கு ஒரு நியூ டெக்னாலஜியை வந்து அந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு அதை செயல்படுத்துவீங்க. வெளிநாடு, மாநிலம், வெளியூர் சார்ந்த தொடர்புகள்லாம் உங்களுக்கு வேலைக்கு சாதகமாக இருக்கும். ரெண்டாவது எக்கனாமிக்கலா பாத்தீங்கன்னா புத ஆதித்யம் 2வது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பணப்பழக்கம் வந்து அதிகரிப்பதா இருக்கும். பேச்சுக்கள் மூலம் வந்து காரியத்தை சாதித்து லாபத்தை ஈட்டுவீங்க. 12ஆம் இடத்துல ஆட்சியில வந்து இதுவா இருக்கு, 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்கிறதுனால இந்த பூமி, மனை, சொத்து அதெல்லாம் வாங்குவதற்கு சுப செலவுகள் ஏற்படுவதா இருக்கும். சகோதர வழியிலையும் ஒரு விதமான சுப செலவுகள் உண்டாகும். குடும்பஸ்தானத்துல வந்து சூரியன் புதன் வந்து இணைஞ்சிருக்கிறது ஒரு விதமான ஒரு தெளிவான சூழலை வந்து உருவாக்கதா இருக்கும். வந்து சனி வந்து உங்க வீட்டை பார்ப்பதால ஒரு விதமான தடை தாமதம் கொண்டுதான் சில வெற்றிகள் அடைவதாக இருக்கும். அதாவது 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உடன் பிறப்புகளை வந்து ஒரு விதமான சண்டை சச்சரவு இருந்தால் அது வந்து நீங்குவதா இருக்கும். 4ஆம் வீட்டில் வந்து கேது இருக்கிறதுனால ஒரு மின்சார பொருட்கள்லாம் வந்து பழுதடைகிற சூழல் ஏற்படலாம். போதி மட்டும் ஒரு அமைதி காத்து சென்று விடுவது, குடும்ப சார்ந்த சூழல உங்களுக்கு அமைதியாக சில விஷயங்களை கடந்து செல்வது நல்லது. செவ்வாய் குருவுடைய பார்வை இதனால நல்லது. செவ்வாயுடைய பார்வை வந்து உங்க 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுல மட்டும் சின்ன வாக்குவாதங்கள் வரும், அது மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சனி பார்வை உங்க வீட்டு பார்க்குது, உங்க 5ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க சிந்தனையில வந்து ஒரு விதமா முதிர்ச்சி இருக்கும். விஷயங்கள் வந்து தாமதமாக நடந்தாலும் அதுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து நிதி மற்றும் தொழில் ரீதியான மிக சிறப்பான வாரமாக தான் இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நிகழ்ந்ததுனால உங்களோட முயற்சிகள்லாம் வந்து ஒரு பலன் கொடுப்பதா இருக்கும். ஃபண்ட்ல இருக்க செவ்வாயினால வந்து செலவுகள் வந்து முதலீடுகளாக மாறும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3 நட்சத்திரம், கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அது அப்புறம் ரோகிணியுடைய நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரியனுடைய அம்சம் பொருந்துவீங்க. அது 15ஆம் தேதி சூரியன் வந்து மிதுனத்துக்கு போறதுனால ஒரு விதமான யோகம் தான். நிதி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இது கொண்டோம், அபரிதமாக உயரும். அரசு நிர்வாகத்துறை சார்ந்தவங்களாம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பதாக இருக்கும். உச்சகுருவுடைய பார்வை வந்து உங்க பாகிஸ்தானத்துல படுறதுனால தந்தை வழியில வந்து நீண்டகால பிரச்சனைகளை வருவது முடிவுக்கு வருவதா இருக்கும். சுமூகமான ஒரு நிலை இருக்கும். சமூகத்திலையும் பார்த்தா ஒரு விதம் செல்வாக்கு உங்களுக்கு உயர்வதாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதுல வந்து ஒரு விதமான சந்திரன் ஆதிக்கத்துல நீங்க பிறந்ததுனால இந்த 17-18ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சகுருவோட சேர்றதுனால அது வந்து ஒரு கஜகஸ்ரீ யோகா அமைப்பு. அதனால கலை, இலக்கியம், கற்பனை திறன் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல காலமாக தான் இருக்கும். அதனால உங்களுடைய உணர்ச்சி இதெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி குடும்ப வாழ்க்கையிலையும் செய்யற வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பதா இருக்கும். யாருக்குன்னா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா மிருகசீரிஷம் செவ்வாயுடைய அம்சம் பொருந்தியவர்கள். 12ல செவ்வாய் வந்து சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால அது விரயத்துல இருக்கிறதுனால உங்களை அதிகமாக வந்து டிராவல் பண்ண வைக்கிறதாக இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் ஈடுபடுத்த சூழல் இருக்கும். கொஞ்சம் நைட்ல தூங்குறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், அலைச்சல்களும் இருக்கலாம். 3ஆம் வீட்டுல வந்து குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால விஷயங்கள் வந்து நீங்க கொஞ்சம் விவேகத்துடன் பொறுமையுடன் வந்து குருவால கொடுக்கும். இருந்தும் வந்து நீ அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். போதை மட்டும் வந்து அமைதி காத்து கோபத்தை வந்து குறைத்து கொள்ளுங்கள். ஆற்றுல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முதலீடுகளை வந்து செய்ய பாருங்க. போதை மட்டும் அந்த ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறை இருக்கிறவங்கள நல்ல ஒரு லாபகரமான சூழலை உண்டாக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 5, 6, 8. வார அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தா தென்கிழக்கு மற்றும் மேற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தா வெள்ளை, வெளிர் பச்சை மற்றும் நீலம். ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 12ல இருக்கிறதுனால தூக்கமின்மை, விரைய சார்ந்த பிரச்சனை வர்றதுனால செவ்வாய்க்கிழமை வந்து துர்கை அம்மன் வந்து அல்லது வந்து முருகப்பெருமானை வந்து வணங்குவது சிறப்பு. சுக்கிரன் வந்து வலுவா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி வணங்குவது சிறப்பு. பசுமாடுக்கு வந்து அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்க செல்வ வளத்தை வந்து மேன்மேலும் பெருகுவதாக இருக்கும். அதனால ரிஷபராசிக்காரர்களை தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்க்கையிலான அனைத்து வித வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் உள்ள அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட ஏற்படுத்தி உறவு வட்டத்தில் வாட்ஸ்அப் குரூப்லையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய பலம். அதனால வந்து சப்ஸ்கிரைப் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.